السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله أشرف الأنبياء والمرسلين وخاتم النبيين محمد رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அன்பிற்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரக்கத்தும் பாக்கியமும் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹ்வின் அருளால் இன்று ரமலான் மாதத்தினுடைய 8வது நாள் தராவியை தொழுதுவிட்டு நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். வல்ல நாயன் நம்முடைய வாழ்வில் இந்த ரமலானை பாக்கியமானதாகவும் அருள் வழங்கல் பெற்ற நன்மக்களாகவும் அல்லாஹ் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. இந்த நாட்களில் நாம் செய்கின்ற எல்லா நல் அமல்களையும், நோன்புகள், சதகாக்கள், தான தர்மங்கள், நாம் செய்கின்ற சிறிய அமலாயினும் அது இறைவனுக்காக செய்யவும், இறைவன் நம்மிடம் இருந்து அங்கீகரிப்பதற்கும் வல்ல நாயன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பிற்குரியதான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று ஓதப்பட்ட சூரத்துல் அஅராஃப், சிகரங்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அத்தியாயம். அல்லாஹ்வின் அருளால் இந்த அத்தியாயத்தில் சுமார் ஒரு ஜுஸுக்கு நெருக்கமாக இன்று நமக்கு மத்தியில் ஓதப்பட்டது. தொடக்கத்திலேயே அல்லாஹ் பல்வேறு விதமான செய்திகளை நமக்கு சொன்னார். ஆரம்பங்களில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய செய்தியை அல்லாஹ் கொஞ்சம் சுருக்கமாக நமக்கு சுட்டி காட்டினார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து ஷைத்தானை சஜிதா செய்ய சொன்னான். அவர் நான் ஏன் சஜிதா செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது, நீ உன்னை சஜிதா செய்ய மறுத்த காரணம் என்ன? ஹலகதஹு மின் தீன் வ ஹலகதஹு, நீ அவரை மண்ணில் படைத்தாய், என்னை நெருப்பினால் படைத்தாய் என்ற விவாதங்களை எல்லாம் இன்று ஓதப்பட்ட அந்த அத்தியாயம் சுட்டிக்காட்டி, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஒரு மரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள் என்று கூறினான். ஆனால் செய்தான். வகாஸமஹுமா இன்னி லகுமா லமினன் நாசிஹீன், அவன் சொன்னா, நான் உங்க 2 பேருக்கு நல்லவதான் நாடுறேன். இறைவனே ஒரு காரியத்தை தடுத்திருக்கிறானா அதுல மிகப்பெரிய ஒரு நன்மை இருக்கும். நீங்க என்ன செய்யுங்க, எதை இறைவன் தடுத்தானோ அந்த மரத்தினுடைய கனிகளை நீங்கள் சாப்பிட்டு விடுங்கள், அதுல உங்களுக்கு மிகப்பெரிய கயிறு இருக்கு ஷைத்தான் சொன்னார். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவனுக்கு வழிபட்டு அந்த சொல்லிற்காக அவர்கள் சாப்பிட்டார்கள். இறுதியிலே இந்த உலகத்திற்கு வந்தார்கள். ஆலா ரப்பனா தலம்னா, இருவரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இறைவனிடத்திலே பிரார்த்தித்த அந்த வரலாறை எல்லாம் அல்லாஹ் சொல்லி தந்தான். பள்ளிவாசல்களை நீங்கள் அலங்கரியுங்கள். ஹுது சீனத்தக்கும் ஐந்த குல்லி மஸ்ஜித், உங்கள் இருக்கிற ஒவ்வொரு பள்ளிவாசலையும் நீங்கள் அலங்கரியுங்கள். விளக்குகளால் அல்ல, தொழுகைகளாலும் வணக்க வழிபாடுகளாலும் நீங்கள் அலங்கரியுங்கள் என்ற செய்தியெல்லாம் நாம் கடந்து வந்தோம். இன்றைய நாள் படிப்பினைக்காக ஒரு 2 சமூகத்தாரை, கூட்டத்தாரை அல்லாஹ் இன்னைக்கு சுட்டி காட்டான். ஏன்னா வாழுகின்ற நாம் நன்மையை ஏவி தீமையை தடுத்து வாழ வேண்டும். அதனால்தான் உம்மத்துகளிலேயே நீங்கள் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சுட்டி காட்டுகிறார். அப்ப அந்த 2 கூட்டத்தார்களில் ஒருவர் செய்கின்ற தவறை மற்றவர் சுட்டி காட்டியும் அதில் சிலர் வழி நடக்க தவறியதினால் இருந்த எல்லா மக்களும் அழிவை சந்தித்தார்கள். அதே போன்று இருப்பவரும் கூட சேர்ந்து அதே தவற செஞ்சதினால இருந்த எல்லாரும் இறுதியிலே குரங்காக மாற்றினார்கள் என்ற ஒரு சுட்டிக்காட்டுதலான வரலாறை அல்லாஹ் இன்று ஓதப்பட்ட வசனத்திலே அல்லாஹ் சொல்வார். வஸ்அலுஹும் அனில் கரியத்தில் லதி கானத் ஹாதிரத்தல் பஹர் இத் யஅதூன ஃபிஸ் ஸப்தி
இது தஅதீஹிம் ஹீதானுஹும் யௌம ஸபதிஹிம் ஷுர்ரஅ வ யௌம லா யஸ்பிதூன லா தஅதீஹிம் கதாலிக நபுலூஹும் பிமா கானூ யஃப்ஸுகூன் என்று சொல்லப்பட்ட அந்த இறைவசனத்தில் இருந்து ஒரு 4-5 வசனங்களில் அந்த வரலாறை அல்லாஹ் சொல்கிறான். ஒரு கூட்டத்தாரை அல்லாஹ், யூதர்களில் ஒரு சமூகத்தார சனிக்கிழமையை பிரத்யேகமான வணங்குவதற்கு தினமாக அல்லாஹ் ஏற்படுத்தினான். இன்னைக்கு நமக்கு ஜும்மாவுடைய தினம், வெள்ளிக்கிழமை என்பது எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தை நம்மிடத்தில் பெற்றிருக்கின்றதோ அதே போன்று இன்னைக்கு சனிக்கிழமையில யூதர்களிடத்திலே அந்த வணங்குவதற்கான ஒரு நாளை அல்லாஹ் ஏற்படுத்தினான். அந்த நாள்ல எந்த வேலையுமே நீங்க செய்யக்கூடாது, வணக்க வழிபாடை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டு இருந்தான். ஆனா அந்த நாட்களில் தான் அவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க செல்வார்கள். மற்ற நாட்கள் எல்லாம் மீன் உள்ள பெறும். ஆனா இந்த சனிக்கிழமையில மட்டும் அந்த மீன் எல்லாம் மேல வந்து நிற்கும். அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, அல்லாஹ் சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாதுன்னு சொன்னா, அப்ப நம்ம என்ன செஞ்சிடும், வெள்ளிக்கிழமையே வலையை விரித்து வைத்து விடும், எல்லா மீன்களும் மாட்டிவிடும், நம்ம ஞாயிற்றுக்கிழமை போய் அந்த மீனெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த சிந்தனையை கூட்டத்தில் இருந்த ஒருவன் விதைக்கின்றான். இதை எதிர்த்து இன்னொருத்தரும் சொன்னார், அல்லாஹ் வந்து சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாது, எந்த ஒரு தொழிலும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டார். நாம எந்த ஒரு தவறும் செய்யக்கூடாது. அன்னன்னைக்கு என்ன கிடைக்குதோ அதுதான் நமக்கான வியாபாரம், அதுதான் நமக்கான ரிஸ்க், அதை நாம் பின்பற்ற வேண்டும். ஃபலம்மா நஸு மா துக்கிரு பிஹி அன்ஜைனல்லதீன யன்ஹவுன அனி ஸூஇ, கெட்டதை ஒருத்தன் என்ன செய்யறான், ஏவுகின்றான். வஅஹத்னல்லதீன ஸலமு பி அதாபின் பஈஸி பிமா கானூ யஃப்ஸுகூன், அந்த இதை என்ன செஞ்சாங்க, நாள் போக்குல அவங்களுடைய லைஃபே மாறுது. எப்படி மாறுது, சரி அல்லாஹ் இன்னைக்கு வணங்க சொன்ன நேரத்துல மட்டும் நம்ம வணங்கிட்டு வந்துருவோம், மற்ற நேரத்துல என்ன செய்வோம், நாம நம்முடைய தொழிலில் இறங்குவோம் அப்படின்னு அந்த சனிக்கிழமை முதல்ல கொஞ்சமா மீன் பிடிக்க ஆரம்பிச்சாங்க. இறுதியில என்ன செஞ்சாங்கன்னா, வணங்குறதையே விட்டுட்டு நமக்காக அந்த கடலோரத்தில் மீன் பிடிப்பதுதான் நம்முடைய தொழில், நம்ம அதுக்கே போவோம் சொல்லி யூதர்களில் ஒரு சாரார் எல்லாரும் வேண்டாம், அல்லாஹ்வை மறந்து விட்டார்கள். அந்த வணக்க வழிபாடுகளை அவர்கள் விட்டு விட்டார்கள். இறுதியிலே ஃபலம்மா அதௌ அம்மா நுஹு அன்ஹு குல்னா லஹும் கூனு கிரததன் காஸியின், தடுக்கப்பட்டதை அவர்கள் வரம்பு மீறினார்கள். அல்லாஹ் வந்து ஒரு விஷயத்தை தடுத்துட்டானா அது எந்த சந்தர்ப்பத்தில் நம்ம மீறி நடக்க கூடாது. அதற்கான மாற்று சிந்தனையை அமைத்து அதிலிருந்து எப்படி அந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு நம்ம சிந்திக்கலாம் தெரியுமா, அது நிச்சயமாக தவறுக்குரிய ஒரு வழியை அது வழி வகுத்து விடும். அதான் இவங்க என்ன செஞ்சாங்க, முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா சிந்திச்சு நம்ம அப்படி வளைய விரிச்சு போன தவறுக்கான வழியில் அவர்கள் மாற்று சிந்தனை ஏற்படுத்தி கடைசியில் அந்த செயலை அவங்க செய்ய வந்துட்டாங்க. அதனாலதான் அல்லாஹ் சொல்கிறான், ஃபலம்மா அதௌ அம்மா நுஹு அன்ஹு, நாம் எதை தடுத்திருந்தோமோ அந்த தடுத்த ஒன்றை அவர்கள் செய்து விட்டார்கள். எனவே அதை துணை புரிந்தவர்களும் அங்கு இருந்தவர்களும் யார் அதை தடுக்கவில்லையோ அத்தனை மக்களை நாம் கூறினோம், கூனு கிரததன் காஸியின், நீங்கள் குரங்குகளாக மாறிவிடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா உத்தரவிட்டான். அதே போன்றே அந்த சாரார்கள் எல்லாம் மாற்றப்பட்டார்கள், அதிலேயே அவர்கள் அழிவையும் சந்தித்தார்கள் என்று அல் குர்ஆன் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அன்புக்குரியதான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வரலாறுகளை எல்லாம் வாசிக்கும் பொழுது நாம் படிப்பினை பெற வேண்டும். அல்லாஹ் அனுப்பப்பட்ட சமூகத்திலேயே சிறந்த சமூகமாக உம்மத்தை முஹம்மதியாவை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறார். காரணம், நீங்கள் உங்கள் கண்ணுக்கு முன்னால் நன்மை என்றால் அதை ஏவுகின்றீர்கள், தீமை என்றால் தடுத்து விடுகின்றீர்கள். வல்தகும் மின்கும் உம்மத்துன் யதஊன இலல் கைர் வ யஅமுருன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், உங்களில் ஒரு சாரார் இருந்துகிட்டே இருக்கணும். நன்மை ஏவுபவர்களும் தீமையை தடுக்கக்கூடிய மக்களும் நீங்கள் இருக்க வேண்டும். அதுதான் உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், உங்களுக்கு வெற்றி என்று அல் குர்ஆன் சொல்லி தருகிறது. எனவே இந்த நல்ல நாட்களில், இந்த நல்ல நேரங்களில் அல்
திருக்குர்ஆன் வசனங்களை படிப்பினையோடு நாம் ஏற்று நடக்க வேண்டும். நம்முடைய சமூகத்திலேயும் நம்முடைய குடும்பங்களிலேயும் தீயது என்றால் அதை சுட்டிக்காட்டி தவிர்த்து நடப்பதற்கு நாம் ஏவ வேண்டும். நன்மை என்றால் அதை பாராட்டி அவர்களை செய்வதற்கு நாம் ஊக்குவிப்போம். வல்ல நாயன் நம்முடைய குடும்பங்களில் நன்மையை ஏவி தீமையை தடுத்து வாடுகின்ற நற்பண்புகளை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக என்று நல்ல துஆக்களோடு வார்த்தைகளை நிறைவு செய்வேன்.